Assalamualaikum. Hi friends, welcome back to Rasheedha's hobbies. இன்னைக்கு நீர் தோசை ரெசிபியும் 1/2 kg சிக்கன் கறியையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீர் தோசை செய்கிறதுக்கு பச்சரிசி 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். பச்சரிசி அளந்த டம்ளராலேயே ஒரு கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்துருக்கிறேன். இந்த உளுந்தையும் பச்சரிசியையும் ஒன்றாவே 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். மினிமம் 1 ஹவர் ஊறினதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். அரைக்கும்போது ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி போட்டு இந்த பச்சரிசி உளுந்தோடையே சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது கூட ஒரு மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இதை நல்லா பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பால் புழிஞ்சதுக்கப்புறமா இந்த தேங்காய் பாலை இந்த மாவோட பச்சரிசி உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மாவில் தேங்காய் பாலையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வந்துடும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறாங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அது அப்படின்னா இந்த மாதிரி நல்ல தின் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சிக்கன் கறி செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். 1/2 kg சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த 1/2 kg சிக்கனை இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா தூள் ஒன்றா சேர்த்துக்க வேண்டியது தான். 1/2 kg சிக்கனுக்கு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 3/4 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு சேர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா 2 உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு 2 இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2-3 விசில் வர்ற வரைக்கும் இதை வேக விட்டுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம நீர் தோசை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். மாவு ஏற்கனவே நம்ம நீர் தோசை செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். நல்லா ஹீட்டாக இருக்கிற நான்ஸ்டிக் தவா ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் மாவு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி வர மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதை மாவை ஊற்றின உடனேயே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா மெல்லிஸாக நீர் தோசை ரெடி ஆயிடும். இதே போல் எல்லா நீர் தோசையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். லெஃப்ட் சைடு கையால் நம்ம நான்ஸ்டிக் பேனில் இந்த மாதிரி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கம் வர ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக மெல்லிஸாக வந்துடும் நீர் தோசை. அதுக்கப்புறமா இதை ஆற விட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும். இதே போல் எல்லா நீர் தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். எங்கள் ஊர் பக்கம்லாம் இதை வந்து வாடா அப்படின்னு சொல்லுவோம். நீர் தோசைக்கு பதிலாக வாடா அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த நீர் தோசைக்கு இந்த சிக்கன் கறி வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு வந்து நம்ம ஒரு மூடி தேங்காயில் 3/4 அளவு வந்து தேங்காய் பாலாக எடுத்துக்கிட்டு 1/4 தேங்காயை அரைச்சி ஊற்றிருக்கிறேங்க. அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டும் தேங்காய் பாலும் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை நிப்பாட்டிடலாம். நல்ல டேஸ்டியான சிக்கன் கறி ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த நீர் தோசை ரெசிபிக்கு இந்த சிக்கன் கறி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரெடிஷ்னலான ஃபுட்டை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த நீர் தோசையை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டிலலாம் சம்டைம்ஸ் வந்து டெய்லி லஞ்சுக்கு வந்து ரைஸ் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த நீர் தோசையை நாங்கள் லஞ்சுக்கு கூட செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நீர் தோசை ரெசிபி. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட்டெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை
லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.